108 திவ்ய தேசங்களில் ஒன்றான நம்முடைய நரசிம்மசாமியினுடைய கோவில். அந்த கோவிலுடைய அடிவாரம் ஒரு காலத்தில் மலை மேலே தீபம் போட்டு ஊருக்கே வெளிச்சம், அதை பார்த்து தான் ஊர்லேயே விளக்கேற்றுவாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பல வழிபாடுகள் இங்கே தான் நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. 1000 ஆண்டுகள் பழமையான திருக்கோவில். கோயில் கோபுரமும் கோயில் கருவறையும் தற்பொழுது சிதிலமடைந்து பராமரிப்பாரின்றி காணப்படுகிறது. ஒரு காலத்தில் பத்மாபுரம் என்று அழைக்கப்பட்ட இந்த ஊர் இன்றைக்கு எல்லாம் பலதும் தனியார் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாயிருச்சு. உச்சபட்சமாக கடந்த முறை நாங்கள் பார்வையிட்டு அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு இதை கொண்டு சென்ற பிறகு கொஞ்சம் இஸ்கான் இதில் கொஞ்சம் வேலை செஞ்சுருக்காங்க. ஊர் பொதுமக்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வம் காட்டியிருக்காங்க. இப்போ அறநிலையத்துறை அது எங்கள் ஆளுகையில் இருக்கிற கோயில் தான். நாங்கள் இந்த கருவறை மேலேயே ரோடு போட்டிருக்காங்க பாருங்கள். அதனால் அந்த புறவழிச்சாலையை மாற்றி அமைக்கிறதுக்கு அறநிலையத்துறை ஒரு கடிதம் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு மறுபடியும் இங்கே இருக்கிற பக்தருடைய வேண்டுகோள் என்னென்னா, இப்படி கோபுரம் இப்படி காட்சி அளிக்கிறது இந்த ஊருக்கே நல்லதல்ல. அதனால் இதையெல்லாம் புனரமைச்சு மீண்டும் வழிபாட்டுக்கு இந்த கோவிலை கொண்டு வர வேண்டும். அறநிலையத்துறை இப்போ இதை தூய்மைப்படுத்தியிருக்காங்க. அடுத்து இங்கே திருப்பணியும் மேற்கொள்ள வேண்டும். அதுக்கு நம்முடைய மக்கள் எல்லாரும் இதில் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம். இந்த வேலையை செஞ்ச அறநிலையத்துறைக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பைபாஸ் சாலையை மாற்றி அமைச்சிக்கணும்னு சொல்லி அந்த நெடுஞ்சாலைத்துறைக்கும் நாங்கள் அந்த வேண்டுகோளை வைக்கிறோம். இன்றைக்கி இதுக்காக ஒரு உண்ணாநோன்பு அறப்போராட்டத்தை இந்து மக்கள் கட்சி ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஆனால் காவல்துறை சட்டசபை நடப்பதை காரணம் காட்டி அல்லது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏதோ ஒரு காரணம் காட்டி உண்ணாவிரதம் இருக்கக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க. ஆனாலும் பக்தர்களோடு இங்கே அவர்களோடு கலந்து உரையாடி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் ஜனநாயகபூர்வமாகவும் சட்டப்பூர்வமாகவும் மேற்கொள்ள இருக்கிறோம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. இன்றைக்கி ரொம்ப புனிதமான நாள். இன்றைக்கி சனிக்கிழமை, பெருமாளுக்கு உகந்த நாள். இந்த நாளில் ஒரு பெருமாள் கோயில் மீண்டும் புனருத்தாரணம் செய்வதற்கு பெருமாள் எங்களுக்கு ஆசையும் அருளும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். ரோடு காமிக்கிறீங்களா? இந்த பைக் இந்த 1000 ஆண்டு கால பழமையான திருக்கோயிலுடைய அந்த சுவர்கள்லாம் உதர்மண்டி மரம் அதிலே வளர்ந்து கருவறை இன்னும் உள்ளுக்குள்ளே பெருமாள் இருக்காருங்கிறாங்க. அதெல்லாம் இனி அறநிலையத்துறை, தொல்லியல் துறை இதெல்லாம் ஆய்வு பண்ணணும். இந்த இடத்துல புறவழிச்சாலை அமைக்கிறதுக்கு கல் நட்டியிருக்காங்க. நல்ல வேளை இப்போ அறநிலையத்துறை அதை ஆட்சேபனை பண்ணியிருக்காங்க. சீக்கிரம் இந்த கோயில் மீண்டும் புனருத்தாரணம் செய்யப்பட்டு பக்தர்களுடைய வழிபாட்டுக்கு இது நடக்கணும் அப்படிங்கிறதான் வேண்டுகோள். கடந்த முறை நாங்கள் பார்வையிட்டு போன பிறகு அரசாங்கத்தினுடைய கவனம், பொதுமக்களுடைய ஈடுபாடு இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அறநிலையத்துறை இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. இன்னும் முழுமையாக க்ளீன் பண்ணணும். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. இப்போ எடுக்கிறாங்க ரோடு இல்லை கோயிலுங்களா? வேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது. மீண்டும் இந்த திருக்கோயில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு மண் புதர்களால் மண்டி எடுக்கக்கூடிய கருவறை மீட்கப்பட்டு பாலடைந்து கிடக்கின்ற இந்த கோபுர திருப்பணிகள் எல்லாம் செய்யப்பட்டு இங்கே பெருமாளுடைய பேரருள் பிரசன்னம் இங்கே ஏற்பட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு விளக்கேற்றி திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணிநிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாளி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாளி வண்ணன்பால் என்று நம்முடைய
பெருமாளுக்கு இப்பொழுது விளக்கேற்றுகிறோம். வாங்கம்மா. வையம் பகலியாய் வாரிடலே நெய்யாக வெய்யக்கதிரோன் விளக்காக செய்ய சுடராடி நீங்குவே இடராடி சர்வார்த்த சரண்யே வேத சுந்தரி ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. 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 ஓம் ஒளிவளர் விளக்கே. திங்களில் ஜோதினி. திங்களில் ஜோதினி. நகரன் ஜோதினி. நகரன் ஜோதினி. அங்கிலா ஜோதினி. அங்கிலா ஜோதினி. கற்பூர ஜோதியே. கற்பூர ஜோதியே. கற்பூர ஜோதியே. கற்பூர ஜோதியே. திங்களில் ஜோதினி. திங்களில் ஜோதினி. நகரன் ஜோதினி. நகரன் ஜோதினி. அங்கிலா ஜோதினி. அங்கிலா ஜோதினி. கற்பூர ஜோதியே. கற்பூர ஜோதியே. கற்பூர ஜோதியே. கற்பூர ஜோதியே. ஏழுகொண்டலவாட வெங்கடரமண கோவிந்தா. 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 மொத்தமே வந்து நாங்கள் இந்த டோட்டல் கொஞ்சம் கோவிந்தா கோவிந்தா. நம்ம சோளிங்கர் பத்மாபுரத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த பிரசித்தி பெற்ற சோளிங்கரில் சோளிங்க சிம்மபுரம் என்று அழைக்கப்பட்ட மிக ஆன்மீக பூமி. இந்த ஆன்மீக பூமியில் சோளிங்கர் நரசிம்ம கோவிலுக்கு பாருங்கள், இங்கேருந்து பார்த்தாலே கோபுரம் அருமையாக தெரிகிறது. அவர் முதல்ல இங்கே தான் வழிபாடு எல்லாம் நடைபெற்றது. கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்னால் வழிபாடு நடைபெற்று கொண்டிருந்தது. தற்சமயம் இந்த கோவில் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அமிர்தவல்லி தாயார், யோக நரசிம்மர் அந்த கோவிலில் வைக்கப்பட்டு வழிபாடு நடைபெற்றுகின்ற காரணத்தினால் இந்த கோவில் சிறுக சிறுக இந்து சமய அறநிலைத்துறையும் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் இந்த கோவில் யாரும் பார்க்காதனால அப்படியே வந்து பழமையான கோவிலாக ஆயிடுச்சு. இப்போ அந்த புறவரை 4 வழி சாலை வருகிறது. அந்த 4 வழி சாலை வருவதனால கருவறை போகுது அப்படின்ற ஒரு அடிப்படையில் இந்த பகுதி பத்மாபுரம் மக்கள் எல்லாம் வந்து முயற்சி பண்ணி இந்து மக்கள் கட்சி தகவல் கொடுத்து இந்த விஷயத்தை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கெல்லாம் முறையாக மனு செய்து இந்த கோவில் வழிபாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பது தொடர்ந்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு மனு வழங்கப்பட்டது. இதில் ஒரு முக்கிய அம்சம் என்னன்னு சொன்னால், திருவள்ளூர் நம்ம இப்போ உக்காந்துருக்கிறது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஆர்கேபேட்டை வருவாய் கிராமம் வந்து 34. இந்த கோவில் சர்வே நம்பரு 24/1 இந்த கோவில் இருக்கிறனால இந்த 2 மாவட்டங்கள் இடையில் இருக்கிறனால வேலூர் இணை ஆணையர் லிமிட்டில் வருது. அதுக்கப்புறம் வந்து திருவள்ளூர் இந்து சமய இணை ஆணையர் அவருடைய இதில் கணக்கில் வர்றதுனால நான் செய்கிறதா நீ செய்கிறதா என்ற சண்டையில்
இந்த கோவில் புனரமைக்காமல் அப்படியே விட்டுட்டாங்க. ஆனால் இந்த லட்சுமி நரசிம்ம கோவிலுக்கு சொந்தமான கோவில் ஒரு பெரிய கோவில், ஆகம விதி சொல்லப்படுகிறது. கோடிக்கணக்கில் பணம் வருதுன்னா சிறிய கோவிலை அது வழிபாட்டுக்கு கொண்டு வரணும். இந்த கோவில் வழிபாட்டுக்கு கொண்டு வரணும், இந்த பகுதியில் மக்கள் நல்லா இருக்கணும், மீண்டும் பழையபடி இந்த கோவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அடையாள உண்ணாவிரதமானது நம்முடைய மதிப்பு மரியாதைக்குரிய கடந்த 34 ஆண்டு காலமாக இந்துக்களின் முதல்வர் தமிழ் திரு ஐயா அர்ஜுன் சம்பத் அவர்கள் அவர்கிட்ட முறையிட்டோம். இன்றைக்கி அவர் வருகை தந்து இன்றைய தினம் உண்ணாவிரதம் நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் என்ன காரணத்திற்காக தெரியவில்லை, காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டு பின்னர் அறிவிக்கிறோம் என்று சொல்லி அவங்க தட்டி கழிச்சிட்டாங்க. அதனால் இந்த உண்ணாவிரதத்தினுடைய முக்கியமான நோக்கமே மிகவும் பழமை வாய்ந்த இந்த திருக்கோவில் வழிபாடு செய்ய வேண்டும், மக்கள் வழிபாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் தான் முக்கியமான நோக்கமே. இந்த சாலை அமைப்பது நம்ம இந்து மக்கள் கட்சியோ பத்மாபுரம் பகுதி மக்களோ எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. மாற்றுப்பாதை அமைத்து சாலை அமைக்க வேண்டும், கோவிலும் புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நம்முடைய தலைவர் கவனத்திற்கு கொண்டு சென்று நம்ம தலைவர் நம்மிடம் வருகை தந்திருக்கிறார். அனைவரும் சார்பாக அவரிடம் இந்த கிராமத்தின் சார்பாக ஒரு கோரிக்கை மனுவும் வழங்க இருக்கிறார்கள். அனைவரும் கோரிக்கைகளையும் ஏற்று அரசாங்கத்திற்கு முறையாக நம்ம பிரஸ் மீட்லேயும் தலைவர் சொல்ல அதிகப்படியான பக்தர்கள் வருகை புரிந்து இங்கே யோக நரசிம்மரையோ யோக ஆஞ்சநேயரையோ தரிசனம் பண்ணுறக்கூடிய ஒரு அர்த்தத்தை அளிக்குது. ரொம்ப கஷ்டப்படுறோம். இதே போல் வேறு எந்த இடத்தையாவது வேறு எந்த நல்ல சிறப்பான ஒரு வழிபாட்டுக்கு அரசு கொண்டு போவோம். இப்போ தமிழக அரசாங்கம் அறிவித்த மாதிரி நாங்கள் பழைய கோவில்கள்லாம் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு நாராயணாய நமோ நாராயணாய அந்த மந்திரத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து 8 முறை சொல்லுவோம். சரிங்களா? ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ சோளிங்கர் நரசிம்மர்னா உலக புகழ்பெற்ற ஒரு வைணவ தலம். 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. கடிகாச்சல மூர்த்தி என்று சொல்லுவார்கள். யோக நரசிம்மர், யோக ஆஞ்சநேயர். இந்த பகுதியே ஒரு நல்ல ஸ்லோகம் ஒன்று சொல்லுவேன் தமிழில், நீங்களே திருப்பி சொல்லுங்கள். நீரெல்லாம் கங்கை, நிலமெல்லாம் காசி, மண்ணெல்லாம் திருநீரு, கல்லெல்லாம் சிவலிங்கம், தேசமே தெய்வம். நம்முடைய கோயிலாக இந்த கோயில் பத்மபுரம்ங்கிற ஊர் 1000 ஆண்டுகள் பழமையான ஊர். அங்கே தீபம் ஏற்றுனா அதை பார்த்து எல்லா இடத்துலையும் தீபம் ஏற்றுவாங்க. இப்படி பல சரித்திர சிறப்பு வாய்ந்த செய்திகளை எல்லாம் சொல்கிறாங்க. இந்த வழியாகவே நம்முடைய மலை மேலே போகலாம், அதுக்கான படிக்கட்டு இருக்குது, இப்படியெல்லாம் நிறைய செய்திகள் சொல்லுகிறார்கள். 1000 ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் இன்றைக்கு சிதிலமடைஞ்சிருக்குது. பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். இங்கே கோயில் இருக்குது, மக்கள் யாரும் இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால் இது அவல நிலை. இந்த அவல நிலை மாறிட வேண்டும். இந்த பகுதியில் மீண்டும் ஆலயம் மிக பிரம்மாண்டமாக நல்ல முறையில் இந்த பகுதியில் இன்னும் அந்த கருவறை அந்த பகுதியெல்லாம் தூய்மைப்படுத்தினா அந்த விக்கிரகங்கள்லாம் உள்ளே இருக்குன்னு எல்லாம் தகவல் சொல்கிறாங்க. கடந்த முறை நாம் இந்த அவல நிலையை பார்த்து ஒரு வீடியோ போட்டோம். அது எல்லாத்துக்கும் போய் சேர்ந்தது. ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்கெல்லாம் போராடிட்டு இருக்காங்க. எங்கே அது இவங்கெல்லாம் நிறைய இந்த கோவில்கள் வரணும். இப்போ இதுக்கு உச்சகட்டமாக என்னென்னா, இந்த பைபாஸ் ரோடு போடும்போது இந்த நெடுஞ்சாலை புறவழிச்சாலை அமைக்கும்போது அந்த ரோடு இந்த கருவறை மேலே வர்ற மாதிரி மார்க் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கப்புறம் நாமெல்லாம் தலையிட்ட பிறகு அரசாங்கத்தினுடைய கவனம் இப்போ இங்கே திரும்பியிருக்கு. அதன் காரணமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அறநிலையத்துறை இங்கே கடந்த வாரம் எல்லாருக்கும் வணக்கங்க. நாங்கள் இந்த ஏரியாவில் தான் இருக்கோம். இங்கே லோக்கல் மக்கள் தான் நாங்கள். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா தமிழர்களோட வரலாறை அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் கடத்திட்டு வர ஒரே விஷயமா நம்ம பார்க்குறது பண்டைய காலத்து கோயில்கள் மட்டும்தான். அந்த கோயில்களை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பொதுமக்களுக்கும் இதில் பங்கு இருக்குது. எல்லாருமே காப்பாற்ற வேண்டிய ஒரு பங்குன்றது இந்த பொதுமக்களுக்கும் இருக்குது. ஸோ இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக நமக்கு
இவ்வளோ சப்போர்ட் கிடைச்சிருக்கு. இந்த கோயிலை வந்து இப்படியே விடாமல் நம்ம மேற்கொண்டு இந்த கோயிலுக்காக என்ன டெவலப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணுமோ அந்த நடவடிக்கைகளை சீக்கிரமாக மேற்கொண்டு இந்த கோயிலை புதுப்பிச்சு தரணும்னு நாங்கள் கவர்மெண்ட்டுக்கும் இந்து சமய அறநிலையத்துறைக்கும் நாங்கள் வந்து கோரிக்கையாக வைக்கிறோம் இந்த ஊர் சார்பாக. ரொம்ப சந்தோஷமா வாங்க. வேற யாராவது தகவல் சொல்ல இருக்காரு. இந்த இடம் வந்து ஒரு ஐயர் ஃபேமிலிக்கு இந்த நிலமாக இருந்திருக்கு. அவங்க வந்து இஸ்கான் அமைப்புக்கு தானமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த ஐயர் ஃபேமிலியும் இஸ்கான் ஃபேமிலியும் தலைவர் மூலயமா வேண்டுகோள் விட்டாங்க. இந்த இடத்த வந்து கோயிலுக்கு தானமாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயமா சொன்னாங்க. கோயிலுக்கு தானமாக தர போகிறாங்க. எல்லா விஷயம் நல்லதே நடக்கட்டும். தர போகிறாங்களாம். அதுவும் எஸ்கான் டெம்பிளோட இடத்த வந்து கோயிலுக்கு தானமாக தர போகிறாங்கன்னு ஒரு ஐயா இப்போ முருகன் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ இடம் ஐயா? அது இங்கிருந்து அப்படியே பார்க்கலாம் ஐயா. இங்கிருந்து தோராயமாக பார்த்தா நம்மளுக்கு இடம் இதுதான். இங்கேருந்து 1 ஏக்கராவா இல்லை, ஒரு 2 ஏக்கரா இருக்கும். 1லேருந்து 2 வரை ஏக்கரா இருக்கும். தாராயமாக இருக்கலாம். ஆனால் ஐயா வந்து காலப்பட்ட நேரம் ஐயா கோயில் கட்டுறவங்களுக்கு தான் கொடுக்கணும், ஃப்ரீயாக கொடுக்குறோம் நாங்கள் அப்படின்னு ஐயருங்க. அவங்க 4 பேர் அண்ணன் தம்பிங்க இப்போ இருக்கிறாங்க. அவங்க அந்த ப்ராமிஸில் கேரண்டியாக உட்காந்துருக்குறாங்க. இப்போ இன்றைக்கி இந்த மீட்டிங் நடந்தது, நாளைக்கு தெரியப்படுத்துகிறோம் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் எப்போ தேவையோ நம்ம ப்ராசஸில் அப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம். அவங்க எழுதி கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க. இது கேரண்டி. ஏன்னா நம்ம தான் அவங்கக்கிட்ட மீதி நிலத்தை வாங்கணும். அதனால் அப்போவே இதை நிறுத்திட்டாரு. இது கொஞ்சம் முன்னாடி இருக்குதுன்னு எதிர்பார்த்தப்போ வழிக்கு இது தேவை, ஆனால் கட்டாயம் தேவைன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. ஃப்ரீயாகவே தராங்க. ஆமாம், 1 ஏக்கருங்க. அது 1 ஏக்கரா இருக்குது. வருடும் அருளோடு பெருநிலமளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினுமாயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கொண்டு நாராயணாயன் நாமம். ரொம்ப சந்தோஷம். நல்ல செய்தியில வை ஸ்ரேவணாய குர்மஹே ஷமேன் காமான் காம காமாய மட்சம் காமேஸ்வரோ வை ஸ்ரேவணாய தாத்து குபேராய வை ஸ்ரேவணாய மகாராஜாய நமஹ. பகவான் நல்லா அந்த நரசிம்ம நரசிம்மன் வாங்க. டீ அங்கடி உண்டா? டீ அங்கடி இன்னைக்கே பாருங்க இந்த இடத்துல அதெல்லாம் வந்து டீ அங்கடி டிப்போ போய் தான் நடக்குது. டிப்போ அடுத்தது ஏகா வாங்க. கொஞ்சம் நேரம் கொடுத்தீங்கனாலே போதும். இந்த பணி நல்லா நடக்கும். கோவிந்தா கோவிந்தா அச்சுதா கேசவா அனந்தா நாராயணா கோவிந்தா மாதவா மதுசூதனா மகாதேவா கோவிந்தா. உலக புகழ் சிம்பிளாக போங்க, ரொம்ப பெருசாக வேண்டாம். சிம்பிளாக போங்க. அப்படியே சோளிங்க நரசிம்மசுவாமி கோவில் மலை அடிவாரத்திலே 1000 ஆண்டுகள் பழமையான, இது ஒரு பழமையான ஊர் பத்மபுரம். தற்பொழுது கால மாற்றத்தால் 1000 ஆண்டுகள் பழமையான இந்த பத்மபுரம் ஊர் அப்படியே இருக்கிறது. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான இந்த திருக்கோவில் சிதிலமடைந்து கிடக்கிறது. கோபுரங்கள் சிதிலமடைந்திருக்கிறது. உள்ள கருவறை அப்படியே மண்மேடாக போயிருக்கிறது. ஆனால் காம்பவுண்ட் வாலெல்லாம் இருக்குது. இந்த கோயில் கடந்த 50 வருடங்களுக்கு முன்னால் கூட வழிபாடு நடந்திருக்கிறது. மேலே தீபம் போட்டு இங்கேயும் தீபமெல்லாம் போடுவாங்க. பெரிய திருவிழாக்கள் எல்லாம் இங்கே நடைபெற்றிருக்கிறது. இந்த வழியாகவே படிக்கட்டு மேலே போகிறதுக்கு இருக்குது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய நம்முடைய யோக நரசிம்மசாமி கோவிலுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய இந்த கோவில் இப்படி பாலடைந்து கிடப்பது அது இந்த ஊருக்கு நல்லதல்ல. கடந்த முறை நான் இங்கே வந்து இந்த விஷயத்தை வெளிப்படுத்தி இப்போ வந்து அறநிலையத்துறை இதிலே தலையிட்டு இருக்கிறது. அறநிலையத்துறை இது எங்களுடைய நிர்வாகத்திலே இருக்கிறது. இந்த இடத்துல கோயில் கருவறை மேலேயே அவங்க புறவழிச்சாலை அமைக்க திட்டமிட்டு கல்லெல்லாம் நட்டிருக்காங்க. அதனால் அறநிலையத்துறை தற்பொழுது அந்த புறவழிச்சாலை திட்டத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளும்படி வேண்டுகோள் வைத்திருக்கிறது. ஆக மொத்தம் இப்போ இந்த கோயில் வந்து மறுபடியும் புனருத்தாரணம் செய்யறோன்னு சொன்ன உடனே அந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த இடத்தினுடைய உரிமையாளர் 1 ஏக்கரா நிலத்தை இப்போ இந்த கோயிலுக்கு இந்த புனருத்தாரண பணிகளுக்கு தானமாக கோயிலுக்கு கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே நான் பாராட்டுறேன்.
அறநிலையத்துறைக்கும் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். வந்து புதர்மண்டி கிடந்த இடத்தையெல்லாம் சுத்தம் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த கோவிலை கட்டி அமைக்க வேண்டும். நம்முடைய சோழிங்க நரசிம்மசாமி கோவிலுடைய நிதியிலே இருந்து இந்த கோவிலை புனருத்தாரணம் கும்பாபிஷேகம் செய்யணும், பக்தர்கள் வழிபாட்டுக்கு ஏற்பாடு பண்ணணுங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை. அதற்காக இன்றைக்கு ஒரு அடையாள உண்ணாவிரதம் இருப்பதற்கு தீர்மானித்திருந்தோம். அந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு போக்குவரத்து நெரிசல், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதையெல்லாம் காரணம் காட்டி காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது. ஆகவே அனுமதி மறுத்திருந்தாலும் நாங்கள் இப்போ தடை மீறி மறியல் அது மாதிரி எல்லாம் பண்ண விரும்பலை. எல்லா பக்தர்களும் ஒன்று கூடி கோவிலிலே விளக்கேற்று பிரார்த்தனை செய்திருக்கிறோம். இப்பொழுது இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஒத்தி வைக்கிறோம். தொடர்ந்து அறநிலையத்துறை, தமிழக அரசாங்கம் ஆகியவை உரிய நடவடிக்கை எடுத்து இந்த கோவிலை காப்பாற்ற வேண்டும். காப்பாற்றுவதோடு மட்டுமல்ல, இந்த கோயிலுக்கு இந்த பகுதியில் ரோடு வர்றதை நாங்கள் யாரும் எதிர்க்கலை. கோயிலை இடிக்காமல் மாற்றி அமைச்சுக்கங்கன்னு சொல்கிறோம். அதே தான் அறநிலையத்துறையும் இப்போ வேண்டுகோள் வச்சுருக்காங்க. இந்த கோயிலை காப்பாற்றணும், கோபுரத்தை காப்பாற்றணும், இந்த கோயிலில் மீண்டும் வழிபாடு வரணும். அதற்காக தொடர்ந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம். இங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் 1000 பேர் சேர்ந்து பால்குடம் எடுத்து வந்து இங்கே விரைவிலே ஒரு பாலாபிஷேக நிகழ்ச்சியும் விளக்கு வழிபாடு நிகழ்ச்சியும் நடைபெறும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். உண்ணாவிரத போராட்டம் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு, மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு, திருக்கோயில் நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு, இவற்றை எங்களுடைய கோரிக்கைகளை இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக வலியுறுத்தி அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்த்து மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் இங்கே வந்து பார்வையிடணும். 1000 ஆண்டுகள் பழமையான கோவிலெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்கிறீங்க, வாங்க இங்கே வந்து இதெல்லாம் எடுத்து பண்ணுங்க. அறநிலையத்துறை அமைச்சருக்கு வேண்டுகோள். மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் இந்த வேண்டுகோளை முன்வைக்கிறோம். ஐயா, இது வந்து 1000 ஆண்டுகள் பழமையான கோவில்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கோவிலுக்கு உண்டான இடங்கள் சுற்றி வரத்துக்கு உண்டான அந்த இடம் இருக்கும். ரெண்டாவது இந்த கோவிலுக்கு உண்டான சொத்துக்கள் இருக்கும். இது எல்லாம் நீங்கள் எடுப்பீங்களா? நிச்சயமாக இந்த கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்கள், இது சுற்றி வருவதற்கான இடம், இது எல்லாத்தையுமே வந்து அறநிலையத்துறை, தொல்லியல் துறை, மாவட்ட நிர்வாகம் இவங்கெல்லாம் இதெல்லாம் ஆவணங்களை எல்லாம் ஆய்வு பண்ணி இந்த கோவிலை மறுபடியும் நம்ம மீட்டெடுக்கணும். அதுதான் இப்போ நம்முடைய நோக்கம். அதுக்கு வந்து அறநிலையத்துறை அமைச்சர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தான். ஒரு கோயில் பொது இடம், இந்த கோயில் வந்து அந்த ஊருக்கே நல்லது. அதுக்காக இந்த முயற்சியெல்லாம் மேற்கொள்ளும். ஒரு கோரிக்கை, இப்படி கோபுரம் சிதிலமடைஞ்சிருக்கு, சரியாக கவனிக்காமல் விட்டுட்டாங்க. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இது கடந்த முறை வந்தபோது எல்லாம் புதராக இருந்தது. இப்போ நாங்கள் அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்த பிறகு அறநிலையத்துறை, இந்த நெடுஞ்சாலைத்துறை பாருங்கள், கோயில் சிற்பங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ. அதே மாதிரி இந்த கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா நவக்கிரக இந்த சக்கரங்கள்லாம் இருக்குது, யாளிகள். ஃபோட்டோ எடுத்தாங்க, அங்கே பாருங்கள் மேலே நவக்கிரகமெல்லாம் இருக்குது.